ஒரு கல் சிலையில வெற்றிலை போட்ட எச்சம் அப்படியே பல்லுல தெரியுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது உண்மையிலே இருக்குது. இது எங்க இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணாபுரம் சிற்பத்துல இருக்கு. அதாவது ஒரு கிருஷ்ணாபுரத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய சிற்பங்கள் இருக்கு. வெற்றிலை படிந்த அந்த பற்களோட அவர் இருக்காரு. இத எப்படி சிற்பி வடிவமைச்சிருப்பான்? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த நேரம் தான் நம்ம வெற்றிலைய பத்தி நம்ம கொஞ்சம் அறிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் முக்கியமா இருக்கு. ஏன்னு கேட்டா, தாமிரபரணி ஆற்றங்கரையில ஆத்தூர் தான் அன்னைக்கு புவிசார் குறியீடு கிடைச்ச ஒரு ஊர். வெற்றிலைக்குன்னு புவிசார் குறியீடு கிடைச்ச ஊர். இந்த ஆத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய சொக்கப்பாடிக்கரை, அப்புறம் அதே பக்கத்துல இருக்கக்கூடிய சேந்தப்பூமங்கலம் உள்பட பல ஊர்கள்ல தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வெற்றிலை வந்து விளையுது. இந்த வெற்றிலை பார்த்தீங்க அப்படின்னா, அருகில் இருக்க உடங்குடிக்கும், ஆத்தூருக்கும் இந்த வெற்றிலையும் பார்த்தீங்கன்னா, இப்ப உடங்குடிக்காரங்க ஆத்தூர் வெற்றிலைய போட மாட்டாங்களாம். ஆத்தூர் வெற்றிலைய வந்து உடங்குடிக்காரங்க போட மாட்டாங்க. 2ம் டேஸ்ட் வேற வேற இருக்கும் அப்படின்னு சொல்லி, அ நம்மளுடைய முனைவர் சுதாகர் அவர்கள் பெருமையா அத சொல்லிக்கிடுவாங்க. அந்த மார்க்கோ போலோ காலத்துல இருந்தே அவருடைய பயணக் கட்டுரையிலே இந்த மாதிரி ஆத்தூர் வெற்றிலையை பத்தி எழுதப்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது இந்த வெற்றிலைய வந்து எங்கெல்லாம் சின்னமா பொறிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் நான் கிருஷ்ணாபுரத்துல இருக்கக்கூடிய சிற்பத்துல பார்த்தேன். அந்த சிற்பத்துல பார்த்தா ரதிதேவி தன் கண்ணாடியோட அன்னப்பறவைக்கு மேல உட்கார்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு தோழி பொண்ணு வந்து அவங்களுக்கு வெற்றிலை மடிச்சு குடுக்கிறத சிற்பமா செதுக்கியிருக்காங்க. அதே மாரி வெற்றிலைய போட்டுட்டு, அந்த எச்ச வேற எங்கேயும் துப்பிறக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல மறுபக்கத்துல கிண்ணத்த வச்சுக்கிட்டு இருக்க மாரி இன்னொரு சிற்பத்தையும் போட்டிருக்காங்க. இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. வெற்றிலைக்காக முக்கியத்துவம் குடுத்து நதியோட சேர்த்த, வாழ்க்கையோட சேர்த்த ஒரே கல்லுல இந்த சிற்பத்த உருவாக்கியிருக்கிறாங்க. இன்னொரு பெரிய வேடிக்கையான சிற்பம் என்னன்னா, சிங்களத்து பைங்கிளி ஒருத்தி சிற்பம். அது சிங்களத்து பைங்கிளிய முனிவர் ஒருத்தர் வந்து காதலிக்கிறாரு. அந்த முனிவர் அழகில்லாதவர். சிங்களத்து பைங்கிளிக்கும், அந்த முனிவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அழகுல. அவர் வந்து அந்த பெண் வந்து உங்கள காதலிக்கிறேன் அப்படின்னு முனிவர பார்த்து சொல்லியிருந்தா. அப்படியே முனிவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவர் பல்ல ஈன்னு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஈன்னு காட்டக்கூடிய பல்ல பார்த்தீங்கன்னா, வெற்றிலை கரைகள் அதுல இருக்கிற மாரி நம்ம சிற்பி வடிவமைச்சிருக்கான். பார்த்தீங்களா? அந்த வெற்றிலை மேல எவ்வளவு பாசம், பற்றுதல் இருந்தா, அந்த சிற்பத்துல அந்த வெற்றிலைய கொண்டு வரதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பான் நம்ம சிற்பி. இதனால தான் அந்த ஆத்தூர் வெற்றிலையும் நான் கிருஷ்ணாபுரத்தையும் சேர்த்து உங்ககிட்ட சொல்றேன். நீங்க இன்னைக்கும் போனீங்கன்னா பாருங்க, அந்த ரதிதேவி கையில இருக்கக்கூடிய பக்கத்துல இருபக்கம் இருக்கக்கூடிய சேலி அந்த தோழி பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பாருங்க. கடைசி சிற்பமா இருக்கக்கூடிய அந்த சிங்களத்து பைங்கிளி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த முனிவருடைய பல்லையும் பாருங்க. வெற்றிலை உங்கள் மனதில் இருக்கும். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.